இங்க ஒரு பாட்டி அங்க ஒரு கம்யூனிட்டில ஃப்ரீயா சாப்பாடு தராங்கன்னு சொல்லி 2 பார்சல் அங்க வலுக்கட்டாயமா வாங்கிட்டு வராங்க. கார்ட்போர்ட் அட்டையெல்லாம் எடுத்து அதை தனியா வித்து அதுலயும் கொஞ்சம் வருமானத்தை பாக்குறாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு வருமானமே பத்தாத மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல தன்னோட வீட பாதியா இன்னொருத்தருக்கு வாடகை கொடுக்கலான்னு பாக்குறாங்க. அதுக்கேத்த மாதிரி இவங்க நினைச்ச மாதிரி ஒரு பையனும் வரவும் அவனுக்கும் அம்மா அப்பா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அதனால அவனும் காலேஜ்ல படிக்கிறதுக்காக இந்த பாட்டியோட ரெண்டல் வீட்டுக்கே வரா. இந்த வீடு தான் ரொம்பவே சீப்பான வீடு அப்படின்றதுனால இந்த வீடியோ அக்செப்ட் பண்ணிட்டு அவனும் அந்த பாட்டியோட தொலைலாம் அக்செப்ட் பண்ணிக்கிறான். இந்த மாதிரி சமயத்துல இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தி திடீர்னு ஒரு நாள் நான் வெளியில போறேன், இந்த நாயை நான் சொல்ற வரைக்கும் வீட்டுல வச்சுக்கோ ஏன் ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சி அவங்கிட்ட சொல்லவோ அவனும் வேற வழி இல்லாம அந்த நாய்க்குட்டியை வீட்டுக்கு கொண்டு வரான். இவனை போட்டு பயங்கரமா திட்டினது மட்டும் இல்லாம உடனே இவனும் தன்னோட ஓனரை கூல் பண்றதுக்காக 1 மாசம் வீட்டு வேலைகளை நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்குறது மட்டும் இல்லாம அதிகமா ரெண்ட் வேணும்னு அந்த பாட்டி சொல்லவும் இவனும் அதுக்கு வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிடுறா. வெளியில அந்த பாட்டி எல்லார்கிட்டயுமே முரண்பாடா இருந்தாலுமே உள்ள ரொம்பவே தங்கமானவங்களா இருக்காங்க. அந்த நாய்க்குட்டிய அவன் இல்லாத போது அதை பயங்கரமா கொஞ்சவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாய்க்குட்டியை கொண்டு போய் வெளில விடுறனால நீ கூட அது என்னமோ பிடிக்காத நாய் மாதிரி கொண்டு போய் சீக்கிரமா விடு, வீடு ஃபுல்லா முடி நாத்தம் சி கொண்டு போ அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே வெறுப்பாதான் நடிக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்துல திடீர்னு ஒரு பையன் இவனை தேடி வரா. இந்த பையனுக்கும் அம்மா அப்பா இல்லாதனால நைட்டு நேரத்துல சிட்டில இவன் ஃப்ரெண்டோட வீடு தான் இருக்குன்னு சொல்லி இவனோட வீட்டுக்கு நேரா வந்திருக்கா. அந்த நேரம் பார்த்து இவன் கதவை திறக்க அந்த பாட்டி பார்த்து இவனை பார்த்து பயந்துடுறாங்க. உடனே அந்த பையனுக்கும் இந்த பாட்டிக்கும் பயங்கரமா சண்டை வர ஆரம்பிச்சிருது. என்ன நீ யார் யாரையோ கூட்டிட்டு இந்த வீட்டுக்குலாம் வர, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு காலி பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லவும் இவனுக்கும் ரொம்பவுமே கோவம் ஆகி நான் இந்த வீட்டை விட்டு இப்பவே போறேன்னு சொல்லி வெளியவும் கிளம்புறான். அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே போய் உட்காரும் போது பயங்கரமா மழை பெய்யுது. அந்த நேரத்துல கூட யாரோ ஒரு வயசான பாட்டி அங்க கார்ட்போர்ட்ல எடுத்து வச்சிட்டு இருக்கத பாக்குறான். அந்த நேரத்துல பின்னாடி வந்த டிரைவர் ஒருத்த அந்த பாட்டிய மனசாட்சி எல்லாமே அடிச்சிடுறான். இத பார்த்த இவனும் மனசு கேட்காம அந்த பாட்டிக்காக அவனை போய் அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் தெரியுது இது தன்னோட ஹவுஸ் ஓனர் அப்படின்றது. உடனே இவங்களோட கேஸும் போலீஸ் ஸ்டேஷன் போக அங்க இந்த பையனோட அப்பா அம்மாவை கூப்பிடுறாங்க. ஆனா தனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லன்னு சொல்லவும் பக்கத்துல இந்த டிரைவர் கேவலமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த நேரத்துல அந்த பாட்டி முன் வந்து இது என்னோட பேரன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத கேட்டு அந்த பையன் ரொம்பவே சந்தோஷம் ஆறான். அன்னில இருந்து அவங்க 2 பேரும் ஹவுஸ் ஓனர் வாடகைக்காரனா இல்லாம அவங்க 2 பேருமே பாட்டி பேர மாதிரி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல இந்த பாட்டி கம்யூனிட்டில ஃப்ரீயா சாப்பாடு வாங்கிட்டு வந்து தான் சாப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா கடைசியில அவங்க வசிக்கிற இடத்துலயே 2 குழந்தைங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தான் அந்த சாப்பாடு எடுத்து வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல தர அந்த ஃப்ரீயான மெடிசினை கூட அங்க இவங்கள மாதிரி ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்கல்ல, அவங்களால போய் ஹாஸ்பிட்டல்ல போய் மெடிசின் வாங்க முடியாது. அதனால அவங்களுக்காக இவங்க போய் மெடிசின் வாங்கிட்டு வந்து தந்திருக்காங்க. பாக்குறதுக்கு சில பேர் ரூடா வெளியில தெரிஞ்சாலுமே நிறைய பேர் அவங்களோட மனசுல தங்கமா தான் இருப்பாங்கல்ல. நீங்களும் அந்த மாதிரி யாரா பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.